அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்கா. முக்கியமான விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பொதுவாக இந்த உலகத்துக்கு நம்ம நம்மளோட தாய் தந்தையர் மூலமாக வரும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த உலக வாழ்வில் ஈடுபடுறோம். அப்படி உலக வாழ்வில் ஈடுபடும் போது எல்லாத்துக்கும் உள்ள சிரமங்கள், மன சஞ்சலங்கள், கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் அப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். அது போக இப்போ உள்ள சூழ்நிலையில் படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம பணமும் சம்பாதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன இதை இருந்ததுன்னா நம்ம ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பிக்கும். அந்த தேடல் பொதுவாக ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும், ஒரு சிலருக்கு வயசானதுக்கப்புறம் வரும், சில பேருக்கு வராமல் கூட இருக்கும். அந்த மாதிரி தேடல் வரும்போது உங்களை தேடி ஒருத்தர் வருவார். அவர்தான் குரு. பொதுவாக நம்மளோட சமயத்தில், நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா பிதா இல்லாமல் இந்த உலகத்துக்கு வர முடியாது. எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வரணும் அப்படின்னா தாய் மூலமாக தான் ஒரு குழந்தை ஜனனமாகும். அதுக்கப்புறம் ஒரு குருவோட கைடன்ஸ் கிடைக்கணும். அந்த குரு தான் உங்களை போய் நடத்துவார். அந்த குரு வழிநடத்தல் இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல பாதையில் பயணிக்க முடியும். அந்த பாதை கடவுளை போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு பாதையாக இருக்கும். கடவுளை போய் சேர்றது அப்படின்னா ஒன்றும் இல்லை. யார் அன்பாக, கருணையாக, நேர்மையாக அவங்கவுங்க பணிகளை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கடவுளை நோக்கின ஒரு பயணத்தாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்மையான, கருணையான, அன்பான ஒரு குணம் உங்களுக்குள் வரணும் அப்படின்னா அது குருவோட ஒரு அனுக்கிரகத்தினால தான் நடக்கும். அதனால்தான் நம்ம முன்னாடி பழைய காலங்கள்லாம் எவ்வளோ பெரிய ராஜாவோட பயனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீட்டு பயனாக இருந்தாலும் சரி, அவங்கள அந்த குரு கல்வி, குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே அனுப்புவாங்க. ஸோ அந்த குருகுலத்தில் அவங்க எதை படிக்கிறாங்களோ, அதாவது அவங்க எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட பாதை என்னவா இருக்கணும், இந்த மாதிரிப்பட்ட கல்விகள் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, புகட்டப்பட்டது. ஸோ அதன் விளைவாக நல்ல நல்ல மாணவர்கள் வந்தார்கள். அந்த மாணவர்கள் உலகம் போற்றும், பிரபஞ்சம் போற்றும் மகான்களாக வந்தார்கள். ஸோ அந்த குருகுல கல்வி இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி குருகுல கல்வியில் எல்லாரும் ஒரு மார்க் அடிப்படையில், ஒரு எக்ஸாம்ஸ் அடிப்படையில், ஒரு தேர்வின் அடிப்படையில், பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தின் அடிப்படையிலே அந்த கல்வி இருக்குது. அது அதை நம்ம இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குழந்தையாக இருக்கும்போதே ஒரு நல்ல குரு அமைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கும். அவர்களோட வாழ்வு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களோட வாழ்வு அவர்கள் பிரகாசமாக வைக்க முயற்சிப்பார்கள். குரு அந்த ஞானத்தையும் தெளிவையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பொதுவாக குரு என்பவர் யார், குருவை நம்ம தேடி போகணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. குரு அப்படிங்கிறவர் எப்படி வருவார் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு தேடல் ஆரம்பிக்கும் போது குரு உங்களை அடையாளம் காண்பார். அந்த தேடல் எவ்வளவு தூரம் நீங்கள் பண்ணுறீங்களோ, இருக்குதோ அதை பொறுத்து உங்கள் அருகில், பக்கத்தில் ஒரு ஓடி வந்திருப்பார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு குரு உங்களுக்கு அமைந்து விட்டால் உலக வாழ்வு நீங்கள் ஜெயித்து விடலாம். எந்த ஒரு குரு எனக்கான குரு இவர்தானா என்று நீங்கள் அடையாளம் காண்பது என்பது மிகவும் முக்கியமானது.
எவர் எவரிடம் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மனம் அமைதி அடைகிறதோ அவரே உங்களுக்கான குரு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், எவரிடம் நீங்கள் போகும்போது, எவரை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுடைய மனம் அமைதி பெறுகிறதோ அவரே உங்களுக்கான குரு. அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை வழிகாட்டுவார், வழிகாட்டுவார். அப்படி ஒரு குரு அமைவது என்பது வரம். நம்மளோட கங்கா ஆத்ம யோக நிலையம் அதில் நிறைய பேருக்கு உள்ள மனப்பிரச்சனைகள், மன சோர்வுகள், தூக்கமின்மை, ஒரு எய்ம் இல்லாமல் வாழ்க்கிறவங்க, அதுபோக பல வாழ்க்கையை வெறுக்கிறவங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள லைஃப்பை பற்றின ஒரு ஒரு புரிதலை உண்டாக்கி அவங்கள வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு பல கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதுபோக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தங்கா வேல்யூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் குளோபல் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த உலக வாழ்வை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது எவ்வளவு குயிக்காக எவ்வளோ பேருக்கு அது சேர முடியுமோ சேர்ந்து எல்லாரும் அந்த ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு பகுதியை நம்ம சரி பண்ணி அவங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கும் அவங்க வாழ்க்கையில் உள்ள மாற்றத்துக்கும் நம்ம துணையாக இருக்கணும். அவங்கள சார்ந்தவங்களோட வாழ்க்கையின் மாற்றத்துக்கு துணையாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை புகழ்முரசு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின வீடியோஸ்கள் நம்ம போட்டுருக்கோம். இந்த வீடியோக்கிலேயே உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான கைடன்ஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அந்த கைடன்ஸ் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துதுன்னா அதுதான் என்னோடய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.